இன்னைக்கு திடீர் எதிர்பாராத மரணம். 4 காரணம் சொல்லுங்க பாப்பா. இதெல்லாம் ஒன்று சுகர், இன்னொன்று ப்ரெஷர், இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால், இன்னொன்று என்னது இந்த பானை வயர். கரெக்டு தானே? இந்த பானை சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த பானை வயர். இந்த 4 தான் இன்னைக்கு திடீர் எதிர்பாராத மரணத்துக்கு காரணம். அதனால மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்சுலின் ஒழுங்காக போட்டுட்ருக்கேன், எனக்கு ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது, எனக்கு HbA1c எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்பி வாழ்க்கையை ஏமாற்றிடாதுங்க. வாழ்க்கையில் ஏமாந்து போயிடாதுங்க. சரியா? என்ன முக்கியம் சொல்லி தரேன், பார்த்துக்கிடுங்க. நம்ம இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அத்திரோஸ்க்ளியரோசிஸ். என்னது? நம்ம இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் வரக்கூடிய பாதிப்புக்கு பேர் என்னது? அத்திரோஸ்க்ளியரோசிஸ். வந்துதான் இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? இந்த அத்திரோஸ்க்ளியரோசிஸ், இந்த உள்ள பிளாக் வருது இல்லை, இந்த அத்திரோஸ்க்ளியரோசிஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் இந்த அடைப்புக்கு முக்கியமான காரணம் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் இருக்க பாதிப்புக்கு முக்கியமான காரணம் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். புரிஞ்சுதா இல்லையா? இதை தான் நார்மலாக இருக்கா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது நீங்கள் நார்மலாக வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். திரும்ப தான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தோட படித்து பாருங்கள். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா பெஸ்ட்டு வந்து என்னது? பேலன்ஸ்டு டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் இந்த மாத்திரை, அதுக்கப்புறம் கடைசி தான் இந்த இன்சுலின். புரிஞ்சுதா? புரியலையா? நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா நல்லா கேட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகலை அப்படின்னா இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாதிப்பு நடந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் இருதய மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் மற்ற ரிப்போர்ட்டை நார்மலாக வச்சாலும் வரும், நீங்கள் மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்டாலும் வரும். திடீர் எதிர்பாராத மரணம் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ என்ன முக்கியம் சொல்லுங்கள். என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். அப்படி நான் சொல்லலை, எந்த மருத்துவ புத்தகத்திலும் எடுத்து படித்து பாருங்கள். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து என்னது? பேலன்ஸ்டு டயட், அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரையும் இன்சுலினும். புரிஞ்சுதா? ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் சரி பண்ணாமல் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் ரிப்போர்ட்டு நார்மலாக இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் மாத்திரையை வந்து ஒழுங்காக எடுத்தும் பிரயோஜனம் கிடையாது. எப்போ வேணாலும் இருதய மாரடைப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. யாரையாவது ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. யாராவது ஹெல்ப் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இதுதான் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. புரிஞ்சுதா? ஷேர் பண்ணுங்கள்.